வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் பற்றின புது அப்டேட் தாங்க பார்க்க போகிறோம். அதாவது மக்களின் எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா மைவி3 ஆட்ஸ் இந்த மாதம் ஜூன் 30க்குள்ளே திரும்பவும் வருமா, திரும்பவும் ஓப்பன் ஆகுமா, மைவி3 ஆட்ஸ் கம்பெனி தரப்பில் இருந்து ஏதாச்சும் புதுசாக அப்டேட்ஸ் சொல்லியிருக்காங்களா, மக்களின் எதிர்பார்ப்புகள் நடக்குமா, இல்லை ஜூன் 30க்கு அப்புறமும் நம்ம வெயிட் பண்ண வேண்டி இருக்குமா? ஸோ இந்த மாதிரி தாங்க எல்லா பேருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் பற்றி புது புது அப்டேட்ஸ் வரதாகவும் சொல்கிறாங்க. ஆமாங்க, சோஷியல் மீடியாலேயும் சரி அண்ட் அவங்களோட டெலிகிராம் குரூப்லேயும் சரி நிறைய விதமான மெசேஜஸ் வரதாகவும் சொல்கிறாங்க. இதை பற்றின இன்ஃபர்மேஷன் வரதாகவும் சொல்கிறாங்க. பட் இதோட உண்மை என்ன அப்படிங்கிறது யாருக்குமே தெரியலைங்க. இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி பார்த்தீங்க அப்படின்னா போன வருஷம் மார்ச் மாதம் ஸ்டாப் ஆனதா சொல்கிறாங்க. ஸோ அப்பையிலேருந்தே பார்த்தீங்க அப்படின்னா இந்த கம்பெனி திரும்ப வருமா, திரும்ப வராதா, மக்களோட நிலைமைகள் என்ன, இந்த மாதிரி தாங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்காங்க. அண்ட் இப்போவும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜூன் 30க்குள்ளே கம்பெனி ஓப்பனாக போகிறதாகவும் சோஷியல் மீடியாவில் சில இடங்களில் பேசுகிறாங்க. அண்ட் அதே மாதிரி டெலிகிராம் குரூப்லேயும் சொல்கிறதா சொல்கிறாங்க. போன வருஷம் லாஸ்ட் இயர் ஜூனில் இருந்து இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷம் ஜூனும் ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 1 இயரும் ஆயிடுச்சுங்க. பட் இது வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்டில் இருந்து எந்த விதமான ஒஃபிஷியல் அப்டேட்ஸும் சொல்லலைங்க. மைவி3 ஆட்ஸோட டெலிகிராம் குரூப் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சில குரூப்பில் அப்டேட்ஸ் வரதாகவும் சொல்கிறாங்க. சில குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித அப்டேட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா சில அப்ளைனர்ஸ் புது புது அப்டேட்ஸ் சொல்கிறாங்களாம். அண்ட் அந்த குரூப்பில் இருந்து யாருமே லெஃப்ட் ஆகலை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி சில குரூப்பில் வரக்கூடிய அப்டேட்ஸ் தாங்க சொல்லிட்டு இருக்காங்களாம். அடிக்கடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க மீட்டிங் கண்டக்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. அப்பப்போ பார்த்தீங்க அப்படின்னா மீட்டிங்ஸ் கண்டக்ட் பண்ணுறதாகவும் சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 22 ஆயிடுச்சுங்க. இனி மொத்தம் பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 30க்கு ஒரு 8 நாள் தாங்க இருக்குது. இந்த 8 நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா ஏதாச்சும் புதுசாக அப்டேட் சொல்லுவாங்களா, இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனி திரும்பவும் ஓப்பன் பண்ணுவாங்களா, இல்லை அவங்களோட தரப்பில் இருந்து ஏதாச்சும் அப்டேட் சொல்லுவாங்களா, இதை நம்பி வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்களோட மக்களோட நிலைமைகள் என்ன? ஸோ இது தாங்க இப்போ ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டு வருது. இந்த 8 நாட்கள் வெயிட் பண்ணி பார்த்தா ஏதாச்சும் அப்டேட்ஸ் கிடைக்குமா, இல்லை ஒருவேளை நீங்கள் சொன்ன மாதிரி இந்த 8 நாட்களுக்குள்ளாடி எந்தவித அப்டேட்டும் வரலை, இந்த மைவி3 கம்பெனி தரப்பில் இருந்து எந்தவித அப்டேட்டும் வரலை அப்படின்னா நாங்கள் என்ன பண்ணுறது? மக்கள் என்ன பண்ணுவாங்க? இல்லை திருப்பியும் அடுத்த 1 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டி இருக்குமா? எத்தனை நாட்கள் தான் இதே மாதிரி வெயிட் பண்ணுறது? ஸோ இந்த மாதிரியும் டெலிகிராமில் நிறைய பேர் மெசேஜ் பண்ணுறதா சோஷியல் மீடியாவில் சொல்கிறாங்க. அண்ட் ஒரு சில பேர் மட்டும்தான் இந்த மைவி3 கம்பெனிக்கு ஆதரவான கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த மைவி3 ஆட்ஸ் கம்பெனிக்கு ஒரு சில பேர் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணுறாங்களாம், ஒரு சில பேர் மட்டும்தான் ஆதரவான கமெண்ட்ஸ் தெரிவிக்கிறாங்களாம். பாதி பேரும் பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாள் நாங்கள் வெயிட் பண்ணிட்டோம், இனிமேலும் இந்த கம்பெனி திரும்ப வருமா, எப்படி நாங்கள் நம்புறது? ஸோ இந்த மாதிரி தாங்க பேசிக்கிறாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இது வரைக்கும் வெயிட் பண்ணது போதும், இந்த ஒரு இஷ்யூக்கு நாங்கள் ஒரு முடிவு கட்டியாச்சு, இனிமேலும் இந்த கம்பெனியை நம்ப போகிறது கிடையாது, இனிமேல் இந்த கம்பெனி திரும்ப வராது, இப்படியும் சில தரப்பினர் சொல்கிறாங்க. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா கம்பெனி சைட்ல இருந்து அவங்க ஏதாச்சும் சொன்னாதாங்க நமக்கு தெரியும். இது டெலிகிராமில் ஒவ்வொருத்தங்களும் பேசிக்கக்கூடிய விஷயம் தாங்க. இப்போ அவங்கள ஜாயின் பண்ணி விட்டுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அப்ளைனர்ஸ் குரூப்பில் ஏதாச்சும் ஒரு இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணணும். ஸோ அப்போ தான் மற்றவங்களுக்கும் இதோட அப்டேட் என்ன அப்படின்னு தெரிய வருங்க. ஒரு சில அப்ளைனர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட குரூப்பில் எந்த ஒரு விஷயமே சொல்லியிருக்க மாட்டாங்க. சில குரூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட அப்ளைனர்ஸ் இவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு தகவல் சொல்லுவாங்க. அதாவது ஜூன் 30 புது அப்டேட் வரப்போகுது, இந்த மாதிரி ஏதாவது அப்டேட் சொல்லுவாங்க.
ஸோ இதுதான் அவங்க வந்து ஷேர் பண்ணுறாங்க. என்னதான் ஒரு தரப்பினர் வந்து இனிமே இந்த கம்பெனி திரும்ப வராது, இது நம்பினது வேஸ்ட் தான், இதை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் அப்படின்னு நினச்சாலுமே நிறைய மக்கள் வந்து இதில் வந்து நிறைய எஃபோர்ட் வந்து போட்டிருக்காங்களாம். அவ்வளோ சீக்கிரம் அந்த எஃபோர்ட் வந்து விட முடியாது, வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு தான் இருக்காங்களாம். நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இதில் போட்ட எஃபர்ட்டை நம்ம எடுத்துட்டு தென் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு தான் பார்க்குறாங்களாம். சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஒரு வாட்டி மட்டும் எப்படியாச்சும் நாங்கள் போட்ட எஃபோர்ட் வந்து திரும்ப கிடைச்சாலே போதுங்க, இனிமே இந்த மாதிரி ஒரு கம்பெனி வந்தால் அதில் வந்து ட்ராவல் பண்ணுறதும் ட்ராவல் பண்ணாததும் நெக்ஸ்ட்டு வந்து யோசிக்கலாம். பிகாஸ் ஆல்ரெடி இந்த கம்பெனியை நம்பி ஒரு வருஷம் வெயிட் பண்ணியாச்சு, அதோட வலி எவ்வளோ அப்படின்னு எங்களுக்கு வந்து தெரியும். இதில் நாங்கள் கோத்ரூ பண்ணியிருக்க பெயின் வந்து ரொம்ப ரொம்ப பெருசுங்க. பிகாஸ் மக்கள் ஒவ்வொருத்தவங்களும் எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுக்கு வந்து எஃபோர்ட் போட்டிருப்பாங்க. பிகாஸ் மற்றவங்க கிட்ட பேச்சு வாங்கும்போதும் சரி, இல்லை வீட்டில் பேச்சு வாங்கும்போதும் சரி, இந்த ஒரு கம்பெனியை நம்பி நாங்கள் பட்ட வழியே போதும் அப்படின்னும் சொல்கிறாங்க. பட் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இன்னும் இதே மாதிரியான கம்பெனியை நம்புறதுக்கு நாங்கள் தயாராக இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள் வந்து பேசிக்கிறாங்க. அண்ட் இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 8 நாட்கள் தாங்க இருக்குது. ஸோ இந்த 8 நாட்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் புது அப்டேட்ஸ் வந்து கம்பெனி தரப்புல இருந்து சொல்லுவாங்களா, ஏதாச்சும் புது அப்டேட்ஸ் கிடைக்குமா? ஸோ இதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 8 நாட்களுக்கு முன்னாடி ஏதாச்சும் அப்டேட்ஸ் தெரிஞ்சோம் குரூப்பில் சொல்கிறதாகவும் சொல்கிறாங்க. ஸோ அப்படி ஏதாச்சும் புது தகவல்கள் வந்துச்சு அப்படின்னா அது நம்ம சேனலில் வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ அந்த அப்டேட்ஸை பார்த்துட்டு myvi3 ஆட்ஸ் கம்பெனி வந்து திரும்ப ஓப்பன் ஆக போகுதா, வரதுக்கான சான்சஸ் இருக்கா, சான்சஸ் இல்லையா, ஸோ இதை பற்றின தகவல் தெரிஞ்சால் கண்டிப்பாக வீடியோவாக போஸ்ட் பண்ணி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன்.